திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். ஒரு நிமிஷம் இத மட்டும் பாத்துட்டு போ, அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கா. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். சிலர் போய் சில்லறையெல்லாம் விட்டுருச்சேன். யாரா சொன்னா எங்க அண்ணன் விஜயால கொடுக்க முடியாது, யாரா சொன்னா சிலிண்டர் கொடுக்க முடியாது சொன்னீங்க, அதான் கொடுத்துட்டோம்ல அப்படின்னு பல பேர் பேசுவாங்க. ஆனா அண்ணன் சொன்னதை செஞ்சாரான்னு கேட்டா சொன்னதை செய்யல, அது ஒரு திருத்தம். செய்யறத செஞ்சிருக்காரு அவ்வளோ. சொன்ன வாக்குறுதி என்ன, ஆனால் நடைமுறைப்படுத்துறது என்ன? இதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் ஒன்றும் டிஎம்கே மாதிரி ஏமாற்ற மாட்டோம், வாயிலே வடை சொல்ல மாட்டோம், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவோம், பெண்களை ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் டிஎம்கே என்ன பண்ணிச்சோ அதையே தான் இங்கே பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம்தான். வருஷத்துக்கு ஒரு 3 சிலிண்டரு கொடுக்கும்போது ஏற்கனவே பல பேர் சிலிண்டர் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு 3 சிலிண்டர் இலவசமாக தர்றது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இருந்தாலும் என்ன ஒரு பிரச்சனைனா, மக்களாகிய நம்ம அதை வாங்கிடுவோம், நம்ம அதை பயன்படுத்திப்போம். ஆனால் இதனால் பெரும் ஒரு இழப்பு அரசாங்கத்துக்கு தான் ஏற்படும். அப்போ அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கு, அந்த பிரச்சனையால் முழுமையாக எங்களால் தர முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இந்த போர் ஒன்றும் இப்போ நடக்கலை, அந்த போர் ஏற்கனவே நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த போர் நடந்ததுக்கு அப்புறமா தான் அண்ணன் இந்த விஷயத்தெலாம் அறிவிக்கிறார். அன்னபூர்ணி சூப்பர் 6லாம் அறிவிக்கிறார். இப்போ அன்னபூர்ணி சூப்பர் 6 3ஆக மாறிடுச்சு. 1000 தான் விமர்சனம் இருந்தாலும் இது டிஎம்கே மாரி தான் இருக்குது. டிஎம்கேவும் என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்லும் போது எல்லாத்துக்கும் தரேன்னு சொல்லுவாங்க, அப்புறமேட்டுக்கு சில நிபந்தனையோடு தருவாங்க. இது டிஎம்கே மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் சொன்ன வார்த்தையை சொன்ன மாதிரி காப்பாற்றலாம் கூட அந்த வார்த்தையை காப்பாற்றிட்டாரு. இந்த வீடியோவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவங்க நிறைய ஆபாச வார்த்தையை பேசியிருப்பாங்க அந்த பெண்கள். அங்கே என்ன நடந்ததுன்ற விஷயம் நமக்கு தெரியாது. ஆனால் வீடியோவில் என்ன ஆச்சுன்னா, இவங்க போயிட்டு ரோட்டை மதிக்கிறாங்க. அப்புறம் அங்கே நிறைய ஆண்கள் இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் அவதூறாக பேசுகிறாங்க. அப்புறம் போலீஸையே தகாத வார்த்தையில் திட்டுறாங்க. இவ்வளோ நடந்துமே அந்த பொண்ணை இழுத்து கைதெல்லாம் பண்ணலை. ஆனால் ஏற்கனவே ஒரு விஷயம் நம்ம பேசியிருப்போம். ஒரு ஆண் இந்த விசிகா கூட்டத்தின் போது ஒரு ஆண் ரோட்டில் போயிட்டு இருப்பாப்புல. அப்போ போகிற அந்த ஆணை வழிமறித்து அவங்கள அவர் எங்கே எமர்ஜென்சியாக வெளியே போயிட்டுருக்காப்புல, அவரை பிடிச்சி சண்டை போட்டி திட்டி அவர் அடிடா பார்ப்போம் அப்படின்னு சொன்னனால அடிச்சிட்டாங்க. அடித்து தரத்தரன்னு இழுத்து அவர் மேலே 6 பிரிவின் கீழ் வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஜெயிலில் இருக்காரா வெளியே இருக்காரான்னு தெரியல. ஒரு ஆணுக்கு அந்த நீதி, ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரியான நீதி இருக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க, எடுக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி எடுத்தாரான்றது இது வரைக்குமே வெளியே தெரியல. எனக்கு என்ன ஒரு கஷ்டமாக இருக்குன்னா வச்சுக்கலேன், பெண்களுக்கு சிங்கப்பெண் படைன்னு சொல்லி அறிவிச்சிட்டிங்க, அப்போது ஆண்களுக்கும் அதுமாரி சிங்க ஆண் படைன்னு அறிவிக்கலாம்ல. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு முக்கியமோ அந்த அளவுக்கு தான் ஆணுக்கும் பாதுகாப்பு முக்கியம். கொஞ்சம் இந்த அரசாங்கம் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கோங்க.